ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 வரங்களை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வரங்கள்? 7 வரங்களை அப்படியா? 9 கரெக்டா? 9 இருக்கா? அதுல 9 இருக்கு. இதை 3 வகையா பிரிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே பல காரியங்களை பிரிச்சு வச்சிருக்கார் இல்லையா? ஆமென். ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அக்கினி வேறு, இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அக்கினி வேறு. ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அக்கினி மகிமை வேறு, இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமை வேறு. ஆமென். நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மகிமையிலே வித்தியாசமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இதுல 9 வரங்கள் பார்க்கிறோம். இந்த சபை 9 வரங்களை பெற்றுக்கொண்ட சபையாய் இருக்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும், whoever you may be, God wants to give you the 9 gifts. Amen. You must receive the power of the Lord and you must propagate. Amen. Hallelujah, hallelujah. You must expose. Amen. Hallelujah, hallelujah. Amen. இத 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். ஞான வரங்கள், வல்லமையின் வரங்கள், வாய்மொழி வரங்கள். ஆமென். ஞான வரங்கள், ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். இது உங்களுக்கு வேணுமா? ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னா இந்த 3 வரங்களும் கண்டிப்பா இருக்கு. ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். எத்தனை பேருக்கு நான் ஒரு தீர்க்க தரிசியா இருந்து இந்த ஊர்ல அநேகரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க பாப்பா. ஆமென். ஞான வரங்கள், ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்து வசனம், ஆவிகளை பகுத்தறியும் வரம். 2வது என்ன வரங்கள்? வல்லமையின் வரங்கள், குணமாக்கும் வரம், விசுவாச வரம், அற்புதங்களை செய்கிற வரம். குணமாக்கும் வரம், விசுவாச வரம், அற்புதங்களை செய்யும் வரம். 3வது வாய்மொழி வரங்கள், the gifts of utterance. வாய்மொழி வரங்கள், தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை, வியாக்கியான வரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 9 உங்களுக்கு வேணுமா? 9 வேணுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 9 வேணும் ஆண்டவரே, 9 வேணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுத்திருக்காரு, நிச்சயமா கொடுத்திருக்காரு. ஆனா சத்துரு அதை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு இடங்கள்ல புதைச்சு வச்சிருக்காங்க. ஆமென். ஒரு சிலர் மனம் பூர விரக்தியா இருக்கும், இதே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை? சிலருக்கு குழந்தைகள் இருக்காது, குழந்தை இருக்காது. 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. சிலருக்கு வியாதி, கேன்சர். சிலருக்கு தற்கொலை செய்துக்கணும். என்ன? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்க ஆத்மால கொஞ்சத்தை பிச்சு கொண்டு போய் பொல்லாத ஆவி ஒரு ஹோல்ல கொண்டு வச்சிரும், ஒரு சிறையிருப்புல கொண்டு வச்சிரும். ஃப்ராக்மெண்ட் ஆஃப் த சோல். அது அங்க இருக்கும், நீங்க இங்க தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட இடங்கள்ல போய் எடுத்து கொண்டு கொடுப்பதற்காகத்தான் இந்த வரங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. பலவிதமான ஏராளமான ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு, அதையெல்லாம் நீங்க பெற்றுக்கிறீங்க. அந்நிய பாஷையோட மேராத்தோடு வீக்கார பாஷை தருபிய அதோட நின்றக்கூடாது. அதுக்கு மேல, அதுக்கு மேல எலியா பரலோகத்துக்கு போறேன்னு நினைச்சாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு. ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டாரு? போதும் கர்த்தாவே. சரி, புறப்பட்டு போறாரு. பின்னாடி யார் போறது? யார் போறது?
நான் தான் சொல்லுங்க. நான் தான் எலிசா. ஆமென். நான் தான் எலிசா. கில்காலுக்கு வந்தாச்சு. கில்காலுக்கு வந்த உடனே சொல்றாப்புல, எலிசா நீங்கே இருந்துரு, நான் வந்து அங்க பெத்தேல் மட்டும் போகணும், நீ இருந்துக்க. அப்ப எலிசா சொல்றாரு, நான் விட மாட்டேன். கில்கால் அப்படின்னா இட்ஸ் a narrow place, ஒரு குறுகின தரிசனம். இதோட நின்றுக்க, இந்த குறுகின தரிசனத்தோட நின்றுக்க, இந்த அந்நிய பாஷையோட நின்றுக்க, இந்த வரத்தோட நின்றுக்க, நீ ஜெபம் பண்றதோட நின்றுக்க. நோ, நான் போகணும். இன்னும் 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 இன்னும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 வரங்கள்ல கர்த்தர் இன்னைக்கு அள்ளி கொடுக்க போறாரு. எல்லாரும் you must be spirit-filled. ஆமென். இந்த பெங்களூர் பட்டணத்தை அசைக்கிற ஆட்கள், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு வரத்தை வச்சு எல்லா வரத்துக்கும் உண்டான வியாக்கியானத்தை சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கடைசி 8வது வரத்தை பாருங்க. 9வது வரத்தை வேணா பாருங்க. அவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்க. வியாக்கியான வரம். ஆமென். வியாக்கியானம், டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது வேற, இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது வேற. அப்படிதானே? மொழிபெயர்க்குதல் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா வியாக்கியானம். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது என்ன? I greet you all in the matchless name of our holy Lord Jesus Christ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மெஷா ரிது ரகா ரப லது சதி ரிபிக ரபா. இது என்னது? பாஷை. இப்ப நான் பேசின பாஷைக்கு என்ன வியாக்கியானம் அப்படின்னா, இதோ ஒரு வாசல் திறந்திருக்கிறது, அந்த வாசல் வழியாய் தேவனுடைய பிரசன்னம், ஒளி, கிருபை, வல்லமை உங்கள் மேல் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் பேசுறது 4 வார்த்தை இருக்கும், ஆனா இதுக்கு உண்டான வியாக்கியானம் பெருசா இருக்கு. ஸோ ஒரு வேர்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியே வரலாம், ஒரு பெரிய காரியத்தை சொல்லலாம், அல்லது அந்த அந்நிய பாஷையில பெரிய ஸ்டோரியே பேசிட்டு அது ஒரே வார்த்தையில முடிஞ்சு போயிரு. ஸோ இந்த வரம் எல்லாருக்கும் விசேஷமான வரம். இந்த வரம் அநேகரோட தேவன் பேசுகிறார். உங்க ஒவ்வொருவரோடையும் தரிசனத்திலோ சொப்பனத்திலோ தேவன் பேசுகிறார். ஓகே. ஆனா தேவன் பேசுகிறத நம்ம அற்பமா எடுக்கும்போது அது அவர் காலால் மிதிப்பது போல. இப்ப நம்மளோட கூட ஒரு காரியம் பேசியிருக்காரு. நமக்கு முன்னாடி ஒரு மரத்தை காட்டுறாரு. ஒரு மரம் நிக்குது, இப்படி ஒரு தரிசனம் காட்டுறாரு. ஓகே, ஒரு மரத்தை பார்க்கிறேன், ஆமேன் அப்படின்னு போனா இது என்ன ஆகும்னா தேவனை அலட்சியம் பண்ணுவது போல ஆகும். ஆக இந்த தேவனை சந்தோஷப்படுத்துவது, பிரியப்படுத்துவது, அவரை மகிமைப்படுத்த என்னன்னா அதுக்கு உண்டான வியாக்கியானத்தை கேட்கணும். இது என்ன ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும்போது தேவன் சந்தோஷப்படுவார், நமக்கு சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முந்தா நாள் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை குரல்ல தேவன் பேசினார். வெளிப்படுத்தல் 6:5 அப்படின்னு சொல்லி பேசினார். அப்ப இது என்ன அப்படின்னு பார்க்குறது, கருப்பு குதிரை ஒன்றின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான். அவன் கையிலே தராசை பிடித்திருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ஆமென். இதுதான் தேவன் என்னோட பேசின வார்த்தை.
முந்தா நாள் காலையில் சுமார் ஒரு 5:30 மணிக்கு தேவனுடைய குரல் வெளிப்படுத்தல் 6:5 அப்படின்னு கேட்டார். உடனே அதை பேசாம விட்டுருக்கலாம். நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ கேட்கும்போது தேவன் வந்து சந்தோஷப்பட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இது நடக்க போகிற சம்பவம், இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்க போகிற ஒரு சம்பவம். இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னாரு. ஓ லார்ட் வாட் இஸ் தட் அப்படிங்கும்போது நான் ஜெபிக்கும் போது தேவன் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து காட்டாரு. ஒரு தண்ணியில ஒரு முதலை வாயை பிளந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே என்ன ஆண்டவரே அப்படிங்கும்போது, இந்த முதலை என்பது மெரைன் ஸ்பிரிட், வாட்டர்லேன்னு இருக்கு. ஆக இது என்ன செய்ய போகுது, வாயை திறந்திருக்கிறது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பயிர்கள் இவைகளை எல்லாம் அது வாங்கி போடும். ஆகவே உலகத்திற்கு பஞ்சத்தை கொண்டு வரும் அப்படின்னார். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் பல காரியங்கள் பேசினாலும் ஒரு கதவு திறக்கப்பட்டு தேவதூதர்கள் அக்கினி பந்தத்தோடு வந்தார்கள். இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வந்து விட்டது. ஏன்னா ஸ்கேல் அப்படின்னா என்னது, நியாய தீர்ப்பு. ஆமென். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்டார். ஆமென். ஆகவே பல இடங்களில் நெருப்புகளும் பஞ்சங்களும் ஏற்படும் அப்படிங்கிறத பல விரிவாக சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, வசனத்துக்கு நேராக நாம் போக போகிறோம். ஆமென். இப்ப வியாக்கியான வரம் அப்படிங்கிறது எப்படி வரும்? ஒரு சொப்பனம் அல்லது ஒரு தரிசனம் அல்லது ஒரு அந்நிய பாஷை பேசுறோம். இப்ப இதுக்கு என்ன வியாக்கியானம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். ஓரமா சொல்லிச்சுட்ட, ஐயா நீங்க சொன்னதை போய் நான் வீட்டில் அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க சொன்னீங்கல்ல, அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் வெயிட் பண்ணுங்கன்னு நான் வெயிட் பண்ணையா, அப்படியே வெயிட் பண்ணேன். பார்த்தா கிட்டத்தட்ட 5 மணிக்கு இருக்கும். வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். நேரத்தை பார்த்தா 10 ஆச்சு. என்னம்மா நடந்துச்சு, என்ன பேசினாரு? ஒண்ணுமே பேசலையா, அப்படி தூங்கிட்டேன் அப்படின்னு. பரவாயில்லப்பா, தூங்கிட்டாளா? தூங்கக்கூடாது, நேரம் உட்கார்ந்து என்ன செய்யணும், கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கும் வசனம் அப்படின்னா என்னன்னா, எதிர்காலத்தை குறித்து தேவன் அறிவிக்கிற ஒரு ஒப்பற்ற காரியம். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. சின்சியரா நான் ஆண்டவரே இந்த காரியத்தில் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தை அறிவிக்கிற ஒப்பற்ற வரத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 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 1983ஆம் ஆண்டு ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு ஆகாய விமானத்தை கர்த்தர் காட்டினார். அது அப்படியே பறந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்து பறந்தது அப்படியே நேரா எங்க வீட்டுக்குள்ள சிறுசா வந்து அப்படி கீழே புத்தன் விழுந்துச்சு. அப்படி விழுந்து எவ்வி நான் நிக்கிறேன், என் கைக்கு வந்தது. நான் பெரிய ஆகாய விமானம் பார்த்ததுனால அது என்னமோன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன். திருப்பி ரப்பர் பந்த மாதிரி என் கைக்கே வந்துச்சு. அப்ப அதுல இருந்து ஒரு குரல் கேட்குது, யோபு என்ன சொன்னான் அப்படின்ட்டு. என்னது ஆண்டவர் பேசுறாரு, இந்த ஆகாய விமானம் என்பது உலக அளவிலான ஊழியம், பெரிய ஊழியம். இதை நான் உனக்கு கொடுப்பேன், ஆனா நீ எதை மறுப்ப, திரும்ப அது உனக்கே அமையும். ஆனா யோபுவை போல நான் நீசன் அப்படின்னு தாழ்த்தி இதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார். எப்ப? 1983ஆம் ஆண்டு. சரி அப்படின்னு வீட்டில் இருந்தேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு மாதா தெரியும் நல்லா. மாதானா மரியாதை. நான் ஜெபமாலை சொல்வேன். ஜெபமாலைன்னா 53 மணி இருக்கும். அதை வச்சு ஜெபமாலை உருட்டுறது வழக்கம். ஒரு நாளைக்கு பக்தியோடு கூட 6 ஜெபமாலை சொல்லுவேன். ஒரு ஜெபமாலை சொல்வதற்கு 1/4 மணி நேரம். 6 சொல்லி அடுத்து போய் நான் எங்கள் கோயிலில் எங்கள் ஆலயத்தில் விக்கிரகத்துக்கு முன்னாடி வழிபடுறது எனக்கு வழக்கம். என்னுடைய வாழ்க்கையில்
நான் கல்லூரி படிப்பை முடித்த உடனே எனக்கு ஒரு வியாதி வந்தது. அது என்ன வியாதி அப்படின்னா, உடம்புல வந்த வியாதியாக இருந்தால் சோமாக்கிடலாம். ஆனால் மனநோய்னா எனக்கு தலைக்குள்ள ஏதோ ஓடுறது மாதிரி இருக்கும், பூரா மாதிரி இருக்கும், பாம்பு போகிற மாதிரி இருக்கும், பட்ட 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 பட்டன்னு அடிக்கும், பயப்படுவேன் ரொம்ப. அப்படியே பல்பிட்டேஷன் கூடும். உடனே டாக்டர்கிட்ட ஓடுவேன். அவர் ஒரு தூக்க ஊசியை போட்டு படுக்க போட்டுருவார். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 7 ஆண்டு காலங்கள். 7 ஆண்டு காலங்கள் துயரப்பட்டு அநேக முறை சூசைட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு போயிருக்கு. எப்படியாவது இந்த வியாதியிலேருந்து நம்ம சுகமாக முடியாது, ஆனால் நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம், தற்கொலை பண்ணிக்கிறோம். என்னால் இருக்க முடியல. பகல் வந்தால் உள்ள ஓடுற மாதிரி இருக்கும், பட பட படன்னு அடிக்கும். என்ன பண்ண எனக்கு தெரியாது, ஓடுவேன், ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தற்கொலை செய்துட்டா நல்லா இருக்கும் அப்படி எனக்கு என்னுடைய சாட்சி அநேகர் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்களுக்காக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் பட்ட வேதனை யாருமே இந்த உலகத்தில் படக்கூடாது. அவ்வளோ பாதிக்கப்பட்டேன். பகல் வரும்போது வியாதி இருந்தால், காலையிலையோ கையிலையோ வியாதி இருந்தால் மருத்துவர்கள்ட்ட போனால் சுகமாயிடலாம். ஆனால் உடம்பு தலைக்குள்ளே இருந்தால், மனசில் இருந்தால் யாரால் என்ன செய்ய முடியும்? மனநோய் மருத்துவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், இது பணக்கார வியாதிப்பா, இது உனக்கு வந்திருக்கு, சுகமாகாது, இந்த மாத்திரையை போடு அப்படின்னு வைடாக்டல், லார்காட்டல், காம்போஸ் இப்படி மாத்திரையாக கொடுத்தார். நான் போட்டேன். ஆப்ரேஷன் சக்சஸ், ஆல் அவுட். என்னது சொல்லுங்க? யார்கிட்டயா டாக்டர் தக்கணும் போய் சொல்லிடாது. இதை சொல்ல போறாங்க. ஆப்ரேஷன் சக்சஸ், மாத்திரை போட்டா வியாதி சோமாண்ட. டெம்பரவரி ஹீலிங். இரவு வந்தா உங்களுக்கு தெரியாது, அப்படி இருட்டு வந்து என்னை மூடி என்னை கொன்றுமோ அப்படின்னு நினைப்பேன். பகல்ல இந்த வெளிச்சத்தை பார்த்தோம், ஐயோ இந்த வெளிச்சம் என்னை மூடி கொன்றுமோ. ஒரு இலை அசைஞ்சா கூட ஓடுவேன். ஐயோ இலை அசையுது. இதை கேட்டால் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். உண்மையிலே தான் என் வாழ்க்கை ஒரு பயங்கரமான இன்னல் நிறைஞ்ச வாழ்க்கை. எங்கள் அம்மா சொன்னாங்க, இது எனக்கு வந்திருக்க கூடாதா, உனக்கு வந்திருக்கு. ஒரு வேலைக்கும் போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியே இருந்தேன். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடும் அப்படின்னு. எனக்கு பயம், கல்யாணம் பண்ணவே கூடாது. ஏன்னா கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்குமோ தெரியாது. எங்கள் அப்பா வந்து கப்பலில் கேப்டன், ஃபாரின் கப்பலில் கேப்டனாக இருந்தார். அதே சமயத்தில் இந்த வியாதியோட கூட எனக்கு ஒரு கடை ஆரம்பித்து கொடுத்தாங்க. ஒரு வியாபாரியா, ஒரு கமிஷன், மிளகா மல்லி இந்த கமிஷன் கடை, பெரிய கடை. அந்த கடை நிறையா எனக்கு வியாபாரத்துக்கு சரக்கு வரும். 12 பேர் என்கிட்ட வேலை பார்த்தாங்க. ஆனால் வியாதியும் இருந்துச்சு. ஆனால் ஒரு கணக்கு பிள்ளை வச்சுருப்பேன், ஒரு 12 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த நிறைய பணம் கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும். வீடு கட்டினேன், பெரிய வீடு கட்டினேன். அதோட எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி எனக்கு ஒரு திருமணம் பண்ணாங்க. எப்படி திருமணம் நடந்துச்சு? திருமணம் ஏன்னா 4 பேர் நின்றா நான் ஓடிடுவேன். அதனால் யாருமே இல்லாதபடி பக்கத்து ஊரில் கொண்டு போய் எங்கள் அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா இதோட கூட திருமணம் நடந்துச்சு. வீட்டுக்கு வந்தோம். காரணம் இந்த வியாதியின் கொடுமை. அன்பு பிள்ளையே, ஒரு வேளை நீ வியாதியோடு இருக்கியா, இயேசு சுகமாக்க வல்லமை உள்ளவர், சுகமாக்க வல்லமை உள்ளவர். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவண்டால முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு வந்து ஜூடி, ஏன்னா ஜூட் அப்படின்னா யூதா அப்படிங்கிற ஒரு புனிதர், அச்சிஸ்டவர்னு சொல்லுவோம், அவருடைய பேரை வச்சேன். நாட்கள் போச்சு, இந்த வியாதி எனக்கு சுகமாகலை. 2வது அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இவனாவது நல்லா வருவான், என் மாதிரி இருக்க மாட்டான் அப்படி நினச்சிட்டு அவனுக்கு நல்லா நிறைய நகையாக வாங்கி போட்டு, தங்க அருணாக்குடி, தங்க செயின், தங்க காப்பு இதெல்லாம் வாங்கி போட்டு
அவனை அப்படியே குளிப்பாட்டேன், தங்கத்திலே குளிப்பாட்டேன். இல்லை, நல்ல பணம், நல்ல வசதி. எங்கள் அப்பா கேப்டன், ஃபாரின்ஷிப்பில். எனக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு, என்ன கவலை. நல்ல நிறைய வீடுகள், அப்புறம் கிராமங்களில் விவசாய நிலங்கள், ஒரு கவலை இல்லை. நல்லா இருந்துச்சு. குழந்தை நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கடைகளில் நல்ல வியாபாரம். ஒரு நாள் என் தங்கச்சிக்கு அங்கே குழந்தை பிறந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு வர சொன்னான். உடனே நான் ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் என் பிள்ளைகளை ஏற்றிக்கிட்டு என் மனைவி நாங்கள் எல்லாருமா டாக்ஸியில் போனோம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு, எப்படியாவது என்னுடைய தங்கையின் மகனை பார்க்கணுன்னு. போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் தூங்கிட்டான். அந்த டாக்ஸி போய் ஒரு புளிய மரத்தில் பயங்கரமாக போய் மோதிச்சு. முதல்ல என்ன நடந்திருக்கு? ஒரு கணம், ஒரு செகண்ட் அடிபட்டு தூக்கி எறியப்பட்டோம். அப்போ என் தலையில ஒரு அடி. அப்போ ஒரு சத்தம் கிடைச்சு, நீ சாக போற, மறிக்க போற அப்படின்னு. தூக்கி வெளியில எறிஞ்சேனே. என் மகளை என் கையில் வச்சிருந்தேன். அதோட போய் வெளியில விழுந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, மயக்கப்பட்டது. எந்திரிச்சு பார்க்குறேன், சுத்தி கூட்டம் இருக்கு, டாக்ஸி பரண்டு கிடக்கு. என் மனைவி என்னானா, என் பையன் என்னானா எனக்கு தெரியல. நான் கதறேன், சேவுமி, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு. எல்லாரும் சுத்தி நின்று நினைச்சுறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர் பலரும் வந்தார், நன்மை முடிந்த பின் பறந்தார். புண்பட்ட நெஞ்சம் மாற்றியோ இயேசு, கண்களில் நீ துடைத்தார். ஒருத்தருமே வரல. நானே தவந்து போய் இந்த டாக்ஸி பிடிச்சி இழுத்து உடைச்சு, அந்த பின்னாடி என் மனைவி இருந்த இடத்த உடைச்சு பார்த்தேன். என் மனைவியின் கால் எலும்பு நொறுக்கப்பட்டிருந்தது, தலை எலும்பு நொறுக்கப்பட்டது, கடைசி மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. என் மகனை ஒத்து பார்த்தேன், ஆசையா நேசிச்ச மகன், அந்த தலை நொறுங்கி செத்து கிடந்த பார்த்தேன். ஐயோ, கொடூரம், கொடூரம், கொடூரம். ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஜீப் வந்துச்சு, அவங்க பார்த்தாங்க. என் மனைவி என் பிள்ளையும் தூக்கிட்டு பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. என்னையும் இன்னொரு டாக்ஸியில் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இந்த டாக்டர் பார்த்தாரு. என் மகனை கடைசியாக தூக்கி, இந்த பார்த்துக்க, உன் மகன் தலை அப்படி கிடக்கு, இறந்து போன உன் மகனை பார். பார்த்தேன், அழுது என்ன பண்ண. என் மனைவி எங்கன்னு எனக்கு தெரியல, எங்கே கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. நேராக பக்கத்தில் இருக்க ஒரு ஊருக்கு கொண்டு போய் அவளை ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. அப்பதான் ஒருத்தர் சொன்னார், இந்த பைபிளை கொண்டு போய் நீ படி, வாசி. நான் வாசிச்சேன். அப்ப இதை திறந்து படிக்கும்போது 4வது நாள் இதை படிக்கிறேன். மாலை 6:30 மணிக்கு அதில் போட்டிருக்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நான் அதுவரை என் பாவத்தை எல்லாம் எங்க ஆர்சி ஃபாதர் குருவான் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவேன். அன்னைக்கு தான் ஆண்டவர் இயேசுட்ட ஒவ்வொரு பாவமா சொல்றேன், என் பாவத்தை மன்னிங்க. 5 வயசுல இப்படி ஞாபகம் வருது, இந்த பாவத்தை செஞ்சேன். 10 வயசுல இதை செஞ்சேன். 15 வயசுல இதை செஞ்சேன். 20 வயசுல இதை செஞ்சேன். 22ல இதை செஞ்சேன். ஞாபகம் வந்ததெல்லாம் சொன்னேன். 25ல இப்படி, இப்படி 26ல இப்படி, 28 இப்படி. கடைசி பாவம் என் மனதுல எது இருந்ததோ அது வரைக்கும் சொல்லி அழுதேன். சாயங்காலம் 6:30 மணிக்கு திறந்து பார்த்தா முன்னால இயேசு
இப்படி கை ரெண்டை விரிச்சுக்கிட்டு இப்படி வர்றாரு. கோல்டு கலர் அங்கி கையை விரிச்சுக்கிட்டு இப்படி வர்றாரு. அவர் பல்லு பார்த்தா பல இருக்கு, கண்ணு பார்த்தா சுடர், இப்படி என்ன நோக்கி ஓடி வர்றாரு. என்ன அருமை, என்ன அருமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்க முத என் ரட்சிப்பு. ஆமென். என் மனைவி கால் எலும்பு தலை எலும்புலாம் நொறுக்கப்பட்டவெல்லாம் ஹீல் ஆகி கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் மாதங்கள் ஆச்சு, சுகமானா வீட்டுக்கு வந்தா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பின்னால இயேசு என்னோடு பேச ஆரம்பிச்சார். மகனே, என் ஊழியத்துக்கு வருவியா? ஆண்டவரே, உங்க ஊழியம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நானும் ஒரு குருவானவராக போகணும், சாமியாராக போகணும், ஃபாதராக போகணும்னு நான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் பல ஃபாதர்ஸோட எனக்கு பழக்கம். இது புதுசாக இருக்கே, நீ வா நான் சொல்லித்தரேன். என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு நாளும் நான் அறைக்குள்ளே போவேன், பேசுவார். இப்படி வர்றாரு, பேசுறாரு. இயேசு இறங்கி வருவார், அங்கேருந்து பரலோகம் திறக்கப்பட்டு இறங்கி வருவார், பேசுவார். அப்போ எனக்கு புதுமையாக இருக்கு, இது என்னன்னு எனக்கு புரியல. அதோட எங்கள் கத்தோலிக்க குருவானவர்கிட்ட போய் கேட்டேன், ஃபாதர் இது என்னன்னு தெரில, ஒவ்வொரு நாளும் இயேசு இறங்கி வர்றாரு, பேசுகிறாரு. ஆஹா, உனக்கு மனநோய் முத்தி போச்சு, அதனால நீ மறுபடி போய் அங்கே போய் அந்த டாக்டரை பாரு. ஐயோ, அடுத்து போவேன் ரூம்குள்ள, இறங்கி வருவார். ஐயோ போ போ மனநோயே, போ போ அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. சரி, தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வச்சார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வச்சார். நண்பர்கள் தோற்றினார்கள், நான் நம்பினோ விலகினார்கள். பாடுங்க. மகராச இயேசு வந்தார், என்ன மகனாக ஏற்றுக்கொண்டார், மகனாக ஏற்றுக்கொண்டார், என்ன மகனாக ஏற்றுக்கொண்டார். மகளே, உன்னை மகளா இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள போறார். மகனே, இன்னைக்கு ஒன்று மகனா ஏற்றுக்கொள்ள போறார். என் வாழ்க்கையில நான் பட்ட வேதனை வேற யாரும் படக்கூடாது. இயேசு சொன்னாரு, நீ நான் சொல்றத கேட்பியான்னு. கேட்பேன் ஆண்டவரே. அப்போ உன் கடையை வித்துரு அப்படின்னு. எப்படி அத்தனை கடையை வித்துறா? பொழப்பே அதான், அதை விற்க சொல்லல, வித்துரு. ஒரு நாள் பார்த்தேன் இல்ல, 2ஆம் நாள் பார்த்தேன், 3ஆம் நாள் பார்த்தேன், வித்துரு. சரின்னு வித்துட்டு, வித்த பின்னாடி சொன்னாரு, வீட்டையும் வித்துரு. வீட்டை வித்துரு. வித்தாச்சு. நீ யாராருக்கெல்லாம் காசு கொடுத்தி அவங்களெல்லாம் வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு. அவங்களெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்கவே வேணாம், வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிடுறேன். சொல்லிட்டேன். பித்தியில இதை தருத்தரவு கொடு. அப்ப என்ன தெரியுமா, எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஒரு குழந்தை இறந்ததுக்கு பதில் 2 குழந்தைய கொடுத்தாரு. ஒரு ஆண் ஒரு பெண், ஒரே நேரத்தில். அந்த பெண் தான் இங்க இருக்கா, அவ வீட்டுல தங்கி இருக்கேன். என் மகன் இங்கதான் இருக்கா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, 2 குழந்தை. அடுத்து பார்த்தேன், சாரி, அந்த ஒரு பையன் இறந்ததுக்கு பின்னாடி இன்னொரு பையனை கொடுத்தாரு, அழகான பையன். அதுக்கப்புறம் 2 குழந்தைகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை கொடுத்தாரு. இப்ப மொத்தம் எத்தனை பேராச்சு? 5. இறந்த ஒரு ஆளு 6. ஆமேன்,
ஹல்லேலூயா. ஒன்று இறந்து மிச்சம் 5. ஆமென். அப்போ 4 ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி 4 குழந்தையாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் வித்துட்டு சாப்பாட்டுக்கு என்ன இருக்குன்னு. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அப்படியா என்னை பின்பற்றி வருவியா? வருவேன் ஆண்டவரே. பார்த்தேன், நாளைக்கு தெரிஞ்சு ஒன்றுமே வழி இல்லை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, காசும் இல்லை. கடைசி என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு வேளை நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்காக இதை சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கே புரியல. யாரோ இருக்கீங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன், ஆமேன். ஒரு நாள் காலையில் எந்திரிச்சேங்க, காலைல 5 மணிக்கு. இந்த பிள்ளைகள் அழுகிறதையும் என் மனைவி கஷ்டப்படுறதையும் பட்னியாக இருக்கிறதையும் என்னால் பார்க்கவே முடியல. இவங்களை விட்டு நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு போனேன். போய் பின்னாடி போய் கடைசியாக என் மனைவியின் முகத்தை பார்த்தேன். சின்ன சின்ன பிள்ளைகள், இப்படி 6 மாத குழந்தைகள், இந்த 2 ரெட்டை குழந்தை, எல்லாத்தையும் இப்படி பார்த்தேன். பை, போயிட்டு வரேன் அப்படின்ட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு நினச்சி பின்னால் போய் முகம் கழுவ போனேன். ஒரு குரல் காலையில் 5 மணிக்கு அப்படியே தவழ்ந்து வருது. என்ன பாட்டு தெரியுமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மகவே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சரி அப்படின்ட்டு என்ன செய்யறது எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் இருந்தேன். அப்ப தேவன் சொன்னார், சரி நீ உன் பிள்ளைகள் உன் மனைவியெல்லாம் கூட்டிட்டு நான் சொல்ற ஊருக்கு போவீங்களா? எங்க சொந்தக்காரவங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டா? ஆமா, போவியா? போவேண்டவரே. சரி, எங்க சொந்த ஊர் ராமநாதபுரம். நான் பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்கெல்லாம் ஒன்றா அந்த கூடி நாங்கள்லாம் ப்ரே பண்ணுவோம். நல்ல நண்பர்களாக இருந்தோம். அப்போ சாதையா எல்லாரும் ஒன்றா இருப்போம். ஃபாதர் பர்க்மன்ஸ் அவர்லாம் வருவார். நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம். இப்போ சொல்கிறார் ஆண்டவர், நீ எங்கே போ? காரைக்குடி போ. சரின்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், இங்கே ஒரு சபை ஆரம்பி. நான் ஆரம்பிச்சு ஒரு வீட்டில் செட்டு போட்டு கொடுத்தாங்க. ஆரம்பிச்சா அங்கே ஒரு 10 பேர் வந்தாங்க. அதில் அங்கே ஒரு அம்மாவுக்கு பிசாசு எப்படி ஆடுது, கையை வச்சோடனே அது ஓடிடுச்சு. இதை பார்த்த உடனே அங்கே கூட கொஞ்சம் பேர், ஒரு 50 பேர் வந்தாங்க. அவங்களில் ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, அவருக்கு கையை வச்ச உடனே கண்ணு தெரிஞ்சிருச்சு. உடனே பெரிய அற்புதம் நடக்க ஆரம்பிக்குவோம். 50 100 ஆச்சு, 100 150 ஆச்சு, 150 200 ஆச்சு. ஒவ்வொரு அற்புதம். குஷ்டரோகி சுகமாகறான், நொண்டிக்கால் சுகமாகுது. அப்போ பார்க்க அந்த ஆளுகளுக்கு புதுமையா இருக்கு. இது பூரா இயேசு அழகா செய்கிற அற்புதங்கள். இன்னைக்கும் செய்வார். ஆமேன். ஒன்னே நமக்கு விசுவாசம் தேவை. ஆமேன். 200 250 ஆச்சு. உடனே ஒரு பெரிய இடம் வாங்கணும். அதில் ஒரு 1000 பேர் உட்காரத்தக்கதான ஆலயம் கட்டணும். அங்கே போனால் 400 ஆச்சு, 400 450 ஆகுது, 450 500 600 700 800 அப்படி கூடிடுச்சு. ஜனம் திரளாக வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு இடத்த வாங்கணும், அந்த இடத்த கட்டணும், அதுலேயும் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த ஆண்டவர் சொன்னார், ஒரு வீடு கட்டணும். ஒரு வீடு கட்டணும். ஒண்ணுமில்லாத ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை உனக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.
எல்லாம் 30 வருஷம் 35 வருஷம் சபை நல்லா நடத்தியாச்சு. நிறைய கிளை சபைகள் ஆங்காங்க பல இடங்கள்ல கிளை சபைகள் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தோம். ஒரு கிளை சபை ஊழியக்காரர் இப்ப 5 சபை வச்சிருக்காரு. அப்படி பெருசாயிருச்சு. திடீர்னு சொன்னார் ஆண்டவர், உன் மதில் எடுப்பிக்கப்படும் நாள் வருது, பிரமாணம் வெகுதோன்னு பரவும். இப்போ சபையை 2 பேர்ட்ட கொடுத்துரு. டக்குன்னு கொடுத்தோன்னு ஆண்டவர் சொன்னார், பெத்தேல் அப்படின்னு ஒன்று கட்டு. அதை வாங்கி கட்டி இப்போ அதில் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். ஆமேன். ஹல்லேலூயா. இதே காரியத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்ன என்னுடைய சாட்சி யாராவது ஒருத்தரை தொற்றுக்கும்னு நினைக்கிறேன். யாரையாவது தொட்டுச்சா? தொடலையா? தொட்டுச்சு அப்படின்னா கையை வைத்து காட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா வைத்து காட்டினேன். என்ன நிறைய பேர் தொற்றுருக்கு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென்.